தெய்வமணி மாலை. பெருமான் 5ஆம் திருமுறையில் கடைசியாக தொகுத்து தந்திருக்கப்பட்டுள்ள பெருமான் இயற்றிய பாடல், முருகன் மேல் எழுதிய பாடல். இந்த தெய்வமணி மாலையோட அவர் எழுதின வரலாறு இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு விதமா இருக்கு. ஆனா உண்மையில் இருப்பது பெருமான் அதை எப்ப எழுதினார், எப்படி எழுதினாருங்கிற உண்மை வேறு விதமா இருக்கு. முதல்ல அதை சொல்லிட்டு அப்புறமா பாடல்களுக்கு போலான்னு இருக்கேன். 31 பாடல்கள், அத்தனையும் இங்க சொல்ல முடியாது. 31 பாடல்களையும் அனைவரும் தயவு செஞ்சு வீட்டுல போய் எடுத்து நிதானமா படிச்சு பார்த்தா அந்த பாடல்களுடைய அருமை அவ்வளவு அருமையா இருக்கு. ஒரு பாடலும் அவ்வளவு அருமை. இங்க பேசணும்னு சொன்னோடனே, குறிப்பு எடுக்கணும்னு எந்த பாடலை எதை எடுப்பது எதை விடுப்பதுன்னு தெரியல. அவ்வளோ பாடல்கள். சரி, அதுல முக்கியமான இப்ப இந்த பெருமான் இந்த பாடல்களை எப்ப எழுதினார் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான பாடல்களை மட்டும் நான் இங்க சொல்லலான் இருக்கேன். முதல்ல தெய்வமணி மாலை. எல்லாரும் சொல்றது பெருமான் 9 வயசுலேயே இந்த பாடலை எழுதினார் அப்படின்னு. பெருமான் 9 வயதுல எழுதினாருங்கிறதுக்கு ஆதாரமா எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒரு சினிமா அருட்பெரும் ஜோதின்னு ஒரு சினிமா வந்தது. அந்த சினிமால பெருமான் இந்த சபாபதி சிவாச்சாரியார் அந்த குருகுலத்துல போய் படிக்கிறாரு. அண்ணன் அவரை கொண்டு குருகுலத்துல சேர்க்கும் போது அங்க பெருமான் படிக்கும் போது அங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் சினிமா, பெருமான் வரலாற்றுல இதெல்லாம் கிடையாது. அந்த சினிமால என்ன சொல்றாங்க, அந்த குருகுலத்துல கல்வி பயில்றாங்க மாணவர்கள் எல்லாம். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். இந்த வேண்டாம் வேண்டாம்னு உள்ள அந்த இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களாம். பெருமான் போய் என்ன வேண்டாம் வேண்டாம்னு எதிர்மறையா சொல்றீங்க, நேர்மறையா வேணும் வேணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இந்த பாடலை பெருமான் பாடியதாக சினிமா எடுத்திருக்காங்க. ஆனா நிஜத்தில் நடந்தது என்ன? இத அப்பா எல்லாரும், எங்க அப்பா மாதிரி அண்ணன் எல்லாம் நிறைய பேர் இந்த குறிப்பெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்பா எழுதினதுல இருந்து அண்ணன் கூட நேற்று எனக்கு 2 குறிப்பு எடுத்து அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் பேசு, இதெல்லாம் சொல்லு, இதெல்லாம் வெளிப்படுத்த, மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா, சென்னையில ஜார்ஜ் டவுன் பாரிமுனையில முத்துக்குமார சுவாமி கோயில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு, முருகனோட கோவில். பெருமான் காலத்திலேயே, இப்ப பெருமானுக்கு நம்ம 202வது வருஷம் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், பெருமானோட பிறந்த நாள்லாம். அப்ப பெருமான் காலத்துல பெருமான் தோன்றும் தொன்மையா இருக்கும் போதே அது 400 வருட பழமையான கோயிலாம். அப்ப இப்ப இன்னும் அது கிட்டத்தட்ட 500 வருடங்கள் 560 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்ப அந்த கோயிலை புனர்பிச்சு கும்பாபிஷேகம் பண்றாங்க. அப்ப கும்பாபிஷேகம் பண்ணும்போது அங்க பாளையம் முத்து செட்டியாருங்கிறவர் என்ன பண்றாரு, பெருமான் கிட்ட போய், அவர் ஏற்கனவே பெருமானுடைய பிற தெய்வங்கள் மேல பெருமான் மற்றவர்கள் வேண்டுகோள் படி பாடல் எழுதி கொடுத்திருக்காரு. அந்த இந்த ரேணுகை அம்மன் அந்த மாதிரி பாடல்கள்லாம் எழுதி கொடுத்திருக்கிறத பார்த்துட்டு அந்த பாளைய முத்து செட்டியார் போய் அவர்கிட்ட கேட்கிறார், இந்த முத்துக்குமார சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் பண்றோம், நீங்க அவர் மேல பாடல் எழுதி தரணும், அந்த கோயில் மேல பாடல் எழுதி தரணும்னு கேட்கிறார். அவர் கேட்டதின் பேரில் பெருமான் 31 பாடல்கள் எழுதுறாங்க. அந்த 31 பாடல்கள் எழுதுறதுல திருவோங்கு புண்ணிய செயலோங்கின்னு ஆரம்பிக்குது அந்த பாடல். 31 பாடல்கள் எழுதி கொடுத்தோடனே அந்த பாடல்களை என்ன பண்றாங்க, பெரியவங்க சிறியவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த பாடல் அவ்வளவு இனிமையா இருக்கிறதுனால மனப்பாடம் பண்ணி அந்த பாடலை தினம் தினம் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எல்லாரும் இப்படி ஓத ஆரம்பிச்சு இன்னும் எல்லாருக்கும் பரவட்டும்னு என்ன பண்றாங்க, இங்க பாருங்க, இதுல இந்த பேப்பர், இது அண்ணன் இதை எடுத்துட்டு போய் சபையில காட்டுன்னு எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தேன். என்னன்னா, இந்த பாடல் அச்சிடப்படுது. எங்க அச்சிடப்படுதுன்னா, இந்த சாஸ்திர விளக்க சங்கத்தார் அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த 6 திருமலைகளும் அச்சிடப்படுறதுக்கு முன்னாடியே இந்த பாடல்லாம் அச்சிடப்படுது. அவங்க என்ன பண்றாங்க, இந்த சாஸ்திர விளக்க சங்கத்தை சார்ந்த வித்யானந்த அச்சுக்கூடத்தில் தெய்வமணி மாலை பதிப்பிக்கப்படுது. அப்ப பதிப்பிக்கப்படும் போது அதுல என்ன எழுதுறாங்கன்னா, பாலகன் ராமலிங்கம் எழுதியது, செல்வம் ராமலிங்கம் எழுதியதுன்னு போடல, சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டது. இதுல என்ன போடுறாங்க, சென்னை தெய்வமணி மாலை சரணப்பத்து இவை பாளையம் முத்து செட்டியார் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டு காயாறு ஞானசுந்தர் ஐயர் அவர்களால் சென்னை சாஸ்திர விளக்க சங்கத்தை சார்ந்த
வித்யானந்த அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது. ராமலிங்கம் பிள்ளைன்னு எப்ப பெயர் போடுவாங்க? 9 வயசு பாலகனுக்கு ஜாதி பெயரை சேர்த்து போட மாட்டாங்க. ஒரு 25 வயது அந்த மாதிரி கல்யாண வயது அந்த மாதிரி உள்ள இந்த வாலிப வயதுல இருக்கிற இந்த பாடல்கள்லாம் சொல்லுது. பெருமான் வாலிப வயதுல எழுதின பாடல்கள்னு இந்த பாடல்கள் ஒவ்வொன்றுத்தையும் ஒருமையுடன் எனது திருமலடி பாட்டை மட்டும் பார்க்காம அதுல இருக்க மீதி 30 பாடல்களையும் சேர்த்து பார்த்தா இந்த உண்மை விளங்கும். அப்ப என்ன பண்றாங்க, இந்த பாடல்கள்லாம் எழுதப்பட்டு இதை படிக்கிறாங்க. இப்ப முருகன் சமேத எங்க சொல்றார் பெருமான் நிறைய பேர், அதாவது சன்மார்க்கம் சாராதவர்கள் வெளி மக்கள் சமுதாயம் வள்ளலார் முருக பக்தர் நிறைய முருக பாட்டு பாடியிருக்கார், சிவபக்தர் நிறைய பாடியிருக்கார். இதெல்லாம் அவர்களுக்கு. நமக்கு பெருமான் முருகனை கண்ணாடியில பார்த்தாரா? அப்படி முருகன் கண்ணாடியில பெருமானுக்கு இங்க கூட போட்டோ இருக்கு, நான் வந்தோடனே பார்த்து கண்ணாடியில காட்சி தர மாதிரி போட்டோ. அது இல்லை எனும் போது இப்படி இருக்கேன்னு ஒரு யோசனை வந்தது. அதுக்கு பெருமான் சுப்பிரமணியம்னா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் தர உரைநடையில இது இருக்கு. நான் அப்படியே படிக்கிறத பெருமான் எழுதுறாங்க. ஆறுமுகம் சுப்பிரமணியம் என்பதற்கு உரைநடையில் விளக்கம். நமது புருவ மத்தியில் 6 பட்டையாய் உருட்சியுள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கின்றது. இங்க இருக்கு 6 பட்டையாய் உருட்சியுள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கின்றது. இந்த ஜோதிமணியை சண்முகம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். பெருமானோட உரைநடையில இருக்குது, பெருமானுடைய வார்த்தை. இதன்றி நமது மூலாதாரத்திற்கு மேல் 3 இடம் தாண்டி விசுத்தியாகிய இருதய ஸ்தானத்தில் இடதுபுறத்தில் 6 தலையுடைய ஒரு நாடி இருக்கின்றது. இதை சுப்பிரமணியம் என்று சொல்லுவார்கள். இந்த தேகத்தில் உள்ள 6 அறிவும் ஒருங்கே சேர்ந்த சுத்த விவேகம் என்பதையும் சண்முகம் என்பார்கள். ஆயினும் சர்வ தத்துவங்களினது அந்தத்தில் உண்மணி கப்பால் சாந்த நிறைவாய் உள்ள ஆறுதலாகிய சுத்த ஆன்ம அறிவான உள்ளமே சுப்பிரமணியம். முருகன் என்பதுடைய தத்துவ விளக்கம் பெருமான் இதுல சொல்லி இருக்காங்க. அப்போ இந்த பாடல் எப்ப வெளியிடப்பட்டது, எப்ப அச்சிடப்பட்டது? 9 வயசுல இல்லைங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அந்த பாடல் வெளிவரத்துக்கு முன்னாடி இந்த பாலகிருஷ்ணன் பிள்ளைங்கிறவர் நிறைய பாடல்கள்லாம் செய்த பதிப்பாளர், அருப்பாவோட பதிப்பாளர்ல ரொம்ப முக்கியமானவர். அவர் என்ன சொல்றாரு, இது பெருமான் ஒழிவில் ஒடுக்க நூலை அச்சிற் பதிப்பித்த 1851 ஆண்டுக்கு முற்பட்டதாக இருக்கும் என்று தொன்று தொட்டு வரும் கேள்வியால் அறிய கிடைக்கிறது என திருவருட்பா பதிப்பாளர் ஆர் பாலகிருஷ்ணன் எழுதுகிறார். 1851னா பெருமானுக்கு 28 வயசு. அப்போ பெருமானுக்கு 27 வயசுல திருமணம் ஆயிடுது. திருமணம் ஆன ஒருவர் தான் ராமலிங்கம் பிள்ளைன்னு இந்த ஜாதி பெயரோட போடுவாங்க. அப்ப பெருமானுடைய 25 வயதுல இருந்து அந்த திருமணம் ஆன காலத்துல பெருமான் எழுதிய பாடல் 9 வயதில் எழுதிய பாடல் அல்ல. இப்ப பாடலுக்கு போயிடலாம். பெருமானுடைய அந்த தெய்வமணி மாலையில முதல் பாடல் திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரளோங்கு செல்வமோங்க. ஒவ்வொரு பாடலையும் முழுசா சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். இப்போ இது திருவோங்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு வாழ்த்து கவி மாதிரி அவர் எழுதி கொடுக்க சொல்லி கேட்டார் இல்லையா? அவர் கேட்டதுக்கு பெருமான் எழுதி தர, அந்த பாளைய முத்துச்செட்டியார் கேட்டதுக்காக எழுதி தராரு. அப்ப முதல்ல எழுதும் போதே திருவோங்கு, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நேர்மறையான ஒரு வாழ்த்து. இந்த பரசிவ வணக்கம்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார். திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, எல்லாம் விளங்கட்டும் விளங்கட்டும் விளங்கட்டும்னு எழுதியிருப்பாங்க. அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விளங்க, நல்லா விளங்கணும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப யூஸ் பண்றது இல்லை. ஆனா நக்கலா சொல்லுவாங்க, நல்லா விளங்கிடுவப்போ அப்படின்னு, நல்லா விளங்கிடும் எல்லாம் அப்படின்னு எதிர்மறையா பேசுற அந்த மாதிரி வார்த்தைகளா ஆயிப்போச்சு. ஆனா பெருமான் அந்த பாடல்ல அதே மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. இந்த பாடல்லையும் அத மாதிரி எழுதுறாங்க. திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரளோங்கு செல்வமோங்க, செறிவோங்க அறிவாங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மறுவோங்கு செங்கமல மலரோங்கு வளமோங்க அப்படின்னு இந்த பாடல் வரிசையா போகுது. இந்த அருள் கொடுத்து அது வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அது என்னன்னா, இவர் போய் கேட்டார் இல்லையா, எனக்கு இந்த பாடல் இவர் மேல பாடி கொடுங்கன்னு. முத்துக்குமார சுவாமிங்கிற அந்த பேரு பெருமான் போய் கந்தகோட்டம்னு மாத்தி வைக்கிறாங்க. கந்தகோட்டம்னு பெருமான் அப்ப பேர் வச்சதுதான் இப்போ அது கந்தகோட்டம்னு விளங்கி வருது.
அப்ப என்ன சொல்றாரு? திரு ஓங்கு புண்ணிய செயலோங்கின்னு முதல்ல அந்த வாழ்த்து கேட்டாரு இல்லையா, அவரை வாழ்த்துறாரு. அவரை வாழ்த்திட்டு அதுக்கப்புறமா சொல்றாங்க, செறிவோங்க அறிவோங்க நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடு. இதெல்லாம் அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா அன்பர் அவர் தானே வந்து கேட்கிறார். முருகன் கிட்ட சொல்றார், இதெல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு மறுவோங்கு செங்கமல மலரோங்கு வனமோங்க வளர் கருணை மயம் மனமோங்கி ஓர் வரமோங்கு தெள்ளமுத வயமோங்கி ஆனந்த வடிவா ஓங்கி ஞான உருவோங்கும் உணர்வின் நிறை ஒளி ஓங்கி ஓங்குமயல் ஊர்ந்தோங்கி எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் நின்பதம். எல்லா உயிர்களுக்கும் இறைவனுடைய அந்த முருகனுடைய திருப்பதம், இறைவன் சொல்ற முருகன்றத நான் இறைவன் தான் சொல்லிட்டு இருப்பேன். அந்த உன்னுடைய திருப்பதம் உளமோங்கி வளமோங்க, அந்த என்னுடைய மனசுல அந்த எவ்வுயிர்க்கும் உன்னுடைய திருப்பதம் உறவா இருக்கே, எனக்குள்ள அது ஓங்குற நாள் எந்த நாள்? ஆரம்பமே இறைவன் கேட்ட இந்த கேள்விதான். உன்னுடைய அந்த உறவு எனக்குள்ள ஓங்குற நாள் எந்த நாள்னு ஆரம்பிக்கிறார். இது இந்த பாடல் இது ஒரு விளங்கட்டும் ஓங்கட்டும்னு ஒரு வாழ்த்து மாதிரி. அடுத்த பாடல் துடி என்னும் அப்படின்னு ஒரு பாடல். அதுக்கு அடுத்த பாடல் ஒண்ணு இருக்கு, அதாவது 2ஆம் பாடல் 3ஆம் பாடல். அந்த பாடல்கள் எல்லாமே காமத்தை சிற்றின்பத்தை சாடி கண்டித்து எழுதிய பாடல்கள். 9 வயசு பாலகன் எழுதுற பாடல்கள் அப்படி இருக்காது. அந்த பாடல்கள் எல்லாம் பெண்களோட அந்த சிற்றின்பத்துல இருக்கிறத அவர்கள் எல்லாம் கயவர்கள், அந்த கயவர்களோட நான் சேராம இருக்கும். 9 வயசு பாலகன் கோலி விளையாடும் கிட்டிப்புல் விளையாடும். சரி, நம்ம ஐயா பாட்டு தான் எழுதுறாரு, ஆனா அவர் கேட்கறது யாரோட துணை வேணும்? அந்த கயவர்களோட நான் சேராம இருக்கணும், அதுக்கு எனக்கு அருள் செய்யின்னு வேண்டாராம். சரி, இதெல்லாம் பெருமான் 9 வயசுல எழுதல, அது 25 வயசு அந்த வாலிப பருவத்துல தான் எழுதினார். இப்ப பெருமான் என்னெல்லாம் வேண்டிக்கிறார், இறைவன் கிட்ட என்னெல்லாம் வேண்டிக்கிறாருங்கிற பாடல். ஒரு மாயை, நம்மளெல்லாம் கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்க மாயை, அதை பத்தி எழுதுறாங்க. காணலிடை நீரும் ஒரு கட்டையில் கல்வனும் கானூறு கயிற்றில் அறவும் கடிதரு கிழிஞ்சிடை வெள்ளியும் பொன்னை கதித்த பித்தளையின் இடையும் மானலில் கண்டுல மயங்கல் போல் கற்பனையை மாயையில் கண்டு வீணே மனையென்றும் மகவென்றும் உறவென்றும் நிதி என்றும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதை வருஷப்படுத்துறாரு. கவனமா கேளுங்க. நிதி என்றும் வாழ்வென்றும் மானம் என்றும் ஊனலின் உடம்பென்றும் உயிர் என்றும் உளம் என்றும் உள் என்றும் வெளி என்றும் வான் உலகென்றும் அளவரு விகாரமுற நின்ற என்னை. பெருமானா இப்படிலாம் இருந்தாங்க, ஆனா எழுதுறாங்க. எப்பவுமே பெருமானுடைய இது என்ன? தன்னை தாழ்த்தி தாழ்த்தி எழுதி கொள்வது. இதெல்லாம் நம்மளோட குணம். இதெல்லாம் என்ன சொல்றாங்க? வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா தூரக்க பாத்தீங்கன்னா நீரோட இருக்க மாதிரி தெரியும், அதை காணல் நீர்னு சொல்லுவாங்க. அந்த காணல் நீரை பார்த்தா நமக்கே தண்ணி இருக்கும்னு ஒரு தோற்றம் இருக்கும். அப்படி ஒரு புகையோட ஒரு அனல்ல ஒரு காணல் நீரோட்டமா இருக்க மாதிரி தெரியும். காட்டுல இருக்க மான் இந்த மிருகங்கள்லாம் அது நீரோட இருக்குன்னு நினைச்சு தண்ணி குடிக்க போய் ஏமாந்து போகுமா. அந்த மாதிரி காணலிடை நீர், இருட்டுல தூரக்க கட்ட மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை பார்த்து திருடனோ கல்வனோன்னு நம்ம பயப்படுவோம். அதே மாதிரி கயிறு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த பாம்போன்னு கானூறு கயிற்றில் அரவம், அந்த பாம்போன்னு நினைச்சு பயப்படுவோம். கிழிஞ்சலை பார்த்தா வெள்ளின்னு நினைச்சு ஆசைப்படுறது, வெள்ளியோ பித்தளைய பார்த்து தங்கமோன்னு. இதெல்லாம் மாயை. இந்த மாயை போல் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம உலகத்துல? மனை என்றும் மகவென்றும் உறவென்றும் நிதி என்றும் இப்படியே ஒன்னொன்னு நினைச்சு, இதெல்லாம் மாயை. இந்த மாயையிலிருந்து உலகியல் எல்லாம் மாயைதான் என்ற உண்மையை இறைவன் அறிவித்ததாக பாடுறார் இந்த பாடல்ல. என்ற உண்மையை பெருமான் உண்மை அறிவித்த குருவேன்னு பாடுறார். இந்த உரிமையெல்லாம் இந்த உணர்வெல்லாம் பெருமான் உண்மையெல்லாம் உரைச்சிட்டார் இல்லையா. அப்போ இதெல்லாம் மகவு பெண்டாட்டி பொண்ணு மனை புள்ள பொன் பொருள் எல்லாமே மாயை சொல்றார். அப்ப என்ன வேணும் நம்ம வாழறதுக்கு? நம்ம வாழறதுக்கு ஏதாவது ஒரு பிடித்தம் வேணும்ல. பெருமான் அடுத்து சொல்றாரு என்ன வேணும்னு சொல்றார். நிலையுறும் நிராசையாம் உயர்குல பெண்டிரோடு. என்ன மனை வேணான்னு சொல்லிட்டாரு, இங்க பெண்டிரோடு. அந்த பெண்டிரோடுங்கிறதுக்கு விளக்கம் இருக்கு. நிலையுறு நிராசையாம் உயர்குல பெண்டிரோடு நிகழ் சாந்தமாம் புதல்வனும் நெறி பெறும் உதார குணம் என்னும் நற்பொருளும் நீக்கம் அறிவாம் துணைவனும் மலைவரு நிராங்கார நண்பனும் சுத்தமுறு மனம் என்னும் நல் ஏவலும் வரு சேகலம் இல்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வருளுவாய். என்ன அங்க எல்லாம் மனை அது இது எல்லாம் மாயை சொல்லிட்டு இங்க இதெல்லாம் வேணும்னு கேட்கிறாரே.
என்ன வேணும்னு கேட்கிறாரு, பொண்ணு வேணும்னு கேட்கல. நிலையுறு நிராசையாம் உயர்குல பெண்டிரோடுனா, நிராசை என்ற குணம், அந்த குணம் ஒரு பொண்டாட்டி எப்படி கூடவே இருப்பா இல்லையா வாழ்நாள் முழுக்க, அந்த மாதிரி அந்த நிராசை என்னும் குணம் கூடவே இருக்கணுமா. அது என்னங்க நிலையுறு நிராசை? ஆசை என்ன ஆகும், நம்ம என்னதான் மனசுல வைராக்கியமா இந்த பொருளுக்கு ஆசைப்படவே கூடாது அப்படின்னா கூட இது கொஞ்சம் சலனம் வரும். ஒரு கடைக்கு போறோம், நான் என்ன வச்சே சொல்றேன், ஒரு கடைக்கு போறோம், ஒரு புடவை வாங்கணும்னு நினைச்சு போயிருப்போம். அந்த ஒரு புடவையை பார்த்து செலக்ட் பண்றதுக்குள்ள பக்கத்துல இருக்க புடவை இது ரொம்ப நல்லா இருக்கே, இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஸ்டஃப் ரொம்ப நல்லா இருக்கு, இதையும் வாங்கிக்கலாமான்னு தோணும். போகும்போது என்ன நினைச்சிட்டு போனேன், ஒரு புடவை தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு போனேன். அங்க போன உடனே என்னுடைய அந்த நிலைப்பாடு மாறி போகுது. அப்ப அந்த மாற்றம் இல்லாத நிலையுறு நிராசை, ஆசை எதிர்ப்பதம் நிராசை, அதுவும் நிலை பெற்ற நிராசை, அந்த குணமுள்ள நிராசை, அந்த குணமுள்ள உயர்குல பெண்டிர். சாந்தமாம் புதல்வன், புதல்வன்னா அவனே புள்ள வேணும்ன்ற அர்த்தம் இல்ல, சாந்தம் என்கின்ற குணம் எனக்கு மகனை போல என் கூட இருக்கணும். நெறிபெறும் உதார குணம் எனும் நற்பொருளும், நற்பொருள் என்ன மாதிரி வேணும்னா பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய உதார குணம் எனும் நற்பொருள். நீக்கம் அறிவாம் துணைவனும் மருள் நீக்கும் துணைவனும். துணைவன்னா உடனே ஒரு மகளுக்கு ஒரு பெண்ணுக்கு கணவன் துணைவன்ற மாதிரி இல்ல, எந்தெந்த செயல்ல நமக்கு யாரெல்லாம் துணை இருக்காங்களோ அவங்க எல்லாம் துணைவன் தான். மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும் மலைவரு நிராங்கார நண்பனும். ஆங்காரம் நிராங்காரம், இந்த மலைவரு நிராங்காரம் நண்பனா கூடவே இருக்கணுமா. நண்பன் தானே இடிச்சு சொல்லுவாங்கல்ல, தப்பு பண்ணா இடிச்சு சொல்றதெல்லாம் நண்பன் தானே. நிராங்கார நண்பன் வேணுமா. எது மனைவி என்ன வேணும், மகன் என்ன வேணும், அப்புறம் நண்பன் என்ன வேணும், பொருள் என்ன வேணும், துணைவன் என்ன வேணும், இதெல்லாம் போக ஏவல் என்ன மாதிரி ஏவல். ஏவலால வீட்டுல வேலைக்கு ஆள் வைப்போம்ல. சுத்தமுறு மனம் என்னும் நல் ஏவலும். சுத்தமுறு மனம், அந்த மனம் ஏவலா வேணுமா. வருசகல கேவலம் இல்லாத இடமும். வாழத்துக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீடு எப்படி இருக்கணும்னா ஆணவம் மாயை கண்பம், அதான் கேவலம், கேவலமான குணம் இல்லையா. அந்த வருசகல கேவலம் இல்லாத இடமும், அந்த ஆணவம் மாயை கண்மம்ங்கிற மலங்கள், அந்த கேவலம் இல்லாத இடமும். அங்க எல்லாம் மாயை, அந்த மாயை வேண்டாம், இந்த மாதிரி எனக்கு உறவு வேணும். அப்ப வெளியில மனைவி புள்ளங்கிறது இல்ல, எல்லாமே நமக்குள்ள குணங்கள். நிராசை ஆங்காரம் இல்லாம இருக்கிறது, சாந்தமா இருக்கிறது, அந்த பொருள் உதார குணம், அந்த பொருளே இருந்தா கூட உதார குணமா இருக்கணுமா. இப்படி வேண்டிக்கிறார். இதெல்லாம் வேண்டிக்கும் போது 9 வயசு பையன் இத மாதிரி எல்லாம் வேண்டிக்குமா. அடுத்த பாடல் நிலையுறு நிராசை எனும் பெண், அதுதான் சொல்லிட்டேன், அந்த புதல்வன் வேணுங்க. அப்புறம் சில பாடல்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நேரம் ஆயிடும். இந்த குணங்கள் கேட்டார் இல்லையா, அந்த குணங்களோட சம்பந்தப்பட்ட பாடல். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உழவு வேண்டும். என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈதிடு என்கின்ற போதவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். இந்த பாடல் எல்லாம் குணங்கள், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், அப்புறமா நித்திய கர்ம விதி, இதுல எல்லாம் இருக்கிறது. அந்த நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோன்னு மனுமுறை கண்ட வாசகத்துல சொல்வாங்க. இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, அததான் இங்க சொல்றாரு. என்று என்னிடம் ஒருவர் ஈதிடு என்கின்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். இந்த 2 பாடல்களை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது படிச்சதுதான். நான் அடுத்த பாடலுக்கு போறேன். இப்ப இதெல்லாம் பண்றோம், பக்தி செய்யறோம், எல்லாமே பண்றோம். அப்ப எல்லாம் பண்ணும்போது நம்ம இறைவனை துணை வச்சு பக்தி செஞ்சு பண்றோம். அப்ப என்ன ஆகும், இறைவனே துணைன்னு இருந்து நம்ம பண்ணும்போது அந்த இறைவன் மேல் கொண்டிருக்க பக்திக்கு கூட நமக்கு தடை வருமா. நான் கொண்ட விரதம் நின்னடியலால் பிறர் தம்மை நாடாமை ஆகும். இந்த நல் விரதமாம் கனியை இன்மை எனும் ஒரு துட்ட நாய் வந்து கவ்வியந்தோ தான் கொண்டு போவதின் என் செய்வேன் தளராமை என்னும் ஒரு கைத்தடி கொண்டடிக்கவோ வலியிலேன் சிறியனேன் தன்முகம் பார்த்தருளுவாய். எல்லாம் நிறைய விரதம் இருப்பாங்க. சஷ்டி விரதம், சனிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், இல்ல ஏகாதேசி விரதம். இதுல இன்னும் வேறு மதத்தவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த குட் ஃப்ரைடேக்கு, அந்த ஈஸ்டருக்கெல்லாம் நோன்பு இருப்பாங்க. அப்புறம் முகமதியர்கள் அவங்க இந்த ரமலான் நோன்பு இருப்பாங்க. இப்படி நிறைய நோன்பெல்லாம் இருப்பாங்க, நிறைய விரதம் இருப்பாங்க. ஆனா பெருமான் கொண்ட விரதம், நான் கொண்ட விரதம் நின் அடியலால் பிறர் தம்மை நாடாமை ஆகும். இறைவன் திருவடியை தவிர
வேறு எதையும் நாடி போகாமல் இருக்கின்ற விரதம் தான் பெருமான் தான் கொண்ட விரதம்னு சொல்றார். அப்போ நம்மளும் அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். பெருமான் திருவடியை தவிர வேறு துணை இல்லை என்று நம்பி பெருமானை வணங்கணும், பெருமானை கெட்டியா பிடிச்சுக்கணும். ஆனா என்ன ஆகுதான், பெருமான் சொல்றாரு, அவ்வளவு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கார் பெருமான். எவ்வளவு பக்தி, எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு ஒழுக்கம். அவருக்கே என்ன ஆகுதான், இன்மையன் ஒரு துட்ட நாய் வந்து கவ்வி அந்தோ தான் கொண்டு போவதினி என் செய்வேன். இப்போ யார்கிட்டயாவது போய் நிக்க மாட்டோம் அப்படின்னு வைராகியம் எப்ப வரும்? எல்லாம் நம்ம கிட்டயே இருக்கும் போது நம்ம யார்கிட்டயும் போய் நிக்க மாட்டோம். அப்ப இறைவன் திருவடியை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கும் போது நமக்கு வேறு தேவைகள் வந்தாலும் இறைவன் தந்துடுவான்னு நம்ம தைரியமா இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதான், இன்மையனும் ஒரு துட்ட நாய் வந்து கவ்வி அந்தோ தான் கொண்டு போவதினி. இன்மைனா இல்லாமை. அந்த இல்லாமைன்னு ஒண்ணு வரும்போது அதை என்ன பண்ணிப்போம், நிறைவேற்றிக்கிறதுக்காக யார்கிட்டயாவது போய் எனக்கு இது வேணும் அது வேணும், அப்ப அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்க கிட்ட போய் நிற்கும் போது அந்த இன்மையனும் ஒரு துட்ட நாய் வந்து அதை அவரை டிஸ்டர்ப் பண்ணதான். நான் உன் திருவடியே விரதமா வச்சுட்டு இருக்கேன், திருவடியை கொண்டாடுறதே விரதமா வச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த இல்லாமை வந்து என்னை இந்த மாதிரி பாடா படுத்துது. தளராமை என்னும் ஒரு கைத்தடி கொண்டு அடிக்கவோ வலியிலேன். எனக்கு வலிமை இல்லை, இல்லாமை இருக்கிறதுனால அது எப்படி நான் அதுல இருந்து மீண்டு வரதுங்கிற வலிமை எனக்கு இல்ல. ஏழை முகம் பார்த்தருளுவாய் அப்படின்னு இறைவன் கிட்ட, தளராமை என்னும் ஒரு கைத்தடி கொண்டு அடிக்குவோ வலியிலேன் தன்முகம் பார்த்தருளுவாய்னு இறைவன் கிட்ட வேண்டார். அப்ப இதெல்லாம் வேண்டிட்டு அப்போ என்னாச்சு, அப்ப இறைவன் எல்லாம் கொடுத்துருவார் இல்லையா? எப்படி கொடுப்பாருன்னா, முதல்ல டைரக்டா இறைவன் கிட்ட இல்ல, இறைவனுடைய அடியார்கள் கிட்ட. அவங்களை கொண்டாடணுமா, அவங்க புகழ் பேசணுமா. பார் கொண்ட நடையில் வன் பசி கொண்டு வந்திரப்போர் பார் முகம் பார்த்திறங்கும் பண்பும். அப்படி போய் அந்த அடியார்களை போய் நம்ம வணங்கினோம்னா, இப்ப அடியார்கள்னா யாரு? இப்ப கோடீஸ்வரன் ஐயா மாதிரி, எங்க அப்பா மாதிரியா. எங்க அப்பாவோட ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. ராமலிங்க சுவாமிகளோட அடியார் யாருன்னா எங்க அப்பாவை சொல்லலாம். அந்த மாதிரி அடியார்களுடைய புகழ பேசினாலே என்ன கிடைக்குமா, பார் கொண்ட நடையில் வன் பசி கொண்டு வந்திரப்போர் முகம் பார்த்து இறங்கும் பண்பு கிடைக்குமா. நமக்குள்ள ஈகை வருமா, அப்ப நமக்குள்ளேயே ஜீவகாருண்யம் பெருகுமா. அது எப்படின்னா, அந்த பாடல்ல சொல்வாரு, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராதயர்ந்து வெற்றரை கண்டுளம் துடித்தேன்னு பாடுவாங்க. இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க, பார் கொண்ட நடை, உலகம் முழுக்க போய் நடந்து 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 இறப்பார்க்கு, அந்த இந்த மாதிரி பிச்சை கேட்கிறவங்களுக்கு முகம் பார்த்து இறங்கும் பண்பும் நின் திருவடிக்கு அன்பும் நிறை ஆயுளும் பதியும் நல் நிதியும் உணர்வும் சீர்கொண்ட நெறியும் உட்பொறையும் மெய்ப்புகழும் நோய் தீமை தனங்க வேணும் நமக்கு. நோய் தீமை ஒரு சற்றும் அணுகாத திறமும் மெய்திடமும் நல் இடமும் நின் அடியார் புகழ் செப்புகின்றோர் அடைவர்கான். அடியார் புகழ யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? சரி, இதெல்லாம் அடியார் புகழ சொன்னாலே இவ்வளோ கிடைக்கும்னா இறைவன் புகழ சொன்னா என்ன கிடைக்கும்? அப்போ இறைவன் புகழ் எப்படி சொல்லணும், என்ன பண்ணணும்? அப்படி சொல்லும் போது பக்தியா சொல்லணும். அதெல்லாம் இன்னும் நிறைய பாடல்கள் பெருமான் பாடியிருக்கார். இறைவன் மேல எப்படி பக்தி செய்யணும் எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப அடியார் புகழ பாடினா இவ்வளவு கிடைக்கும். இறைவன் புகழ் பாடினா என்ன கிடைக்கும்? இறைவன் திருவடியை இருக பற்றினா என்ன கிடைக்கும்னா, நீருண்டு பொழிகின்ற காருண்டு, இதெல்லாம் உண்டு உனக்கு உண்டு. நீ பக்தி செஞ்சு இறைவன் திருவடியை புடிச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு இதெல்லாம் உண்டுன்னு பாடுற. நீருண்டு பொழிகின்ற காருண்டு, விளைகின்ற நிலன் உண்டு பலனும் உண்டு. விளைகின்ற நிலன் உண்டு பலனும் உண்டு. வெறும் நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதுல விளைச்சல் வந்து அதுல பலன் வந்தாதானே. விளைகின்ற நிலன் உண்டு பலனும் உண்டு, நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நெறி உண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு பணியுண்டு மணியுண்டு உடையுண்டு கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு. இது போறோம்ல நமக்கு சம்சார வாழ்க்கையில. ஊர் இருக்கு, பேர் இருக்கு, எல்லாம் இருக்கு. உண்டுண்டு மகிழவே நம்ம அதான பண்ணிட்டு இருக்கோம். நல்ல வேலை வேலைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி, ஆஹா நாக்கு ருசியா சாப்பிட்டு சூப்பரா இருந்ததுப்பா. மகிழவே உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உறவுண்டு உரம் சாந்தமுறும் உளமுண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரி உண்டு பரி உண்டு மற்றுள்ள செல்வங்கள். இந்த காலத்துல எங்க இருக்கு தேரு பரி இதெல்லாம்? இந்த செல்வங்கள்லாம் எங்க இருக்கு இந்த காலத்துல? ஆனா எல்லா செல்வங்களும் நம்ம வச்சுப்போம், காரு டூ வீலர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி செல்வங்கள் எல்லாம் உண்டு. ஐயா வந்து தட்டிட்டு போயிட்டாங்க, போற நிறுத்துன்னு. இன்னும் ஒரு பாட்டு சொல்லிட்டு தான் நிறுத்துவேன். என்னன்னா,
வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ. இப்போ அடியார்களுடைய புகழ் சொன்னா இது கிடைக்கும், இறைவன் புகழ் சொன்னா இது கிடைக்கும். அப்போ நமக்கு அதுக்கு மேல கஷ்டம் ஒண்ணு வருமா? வராதுங்கிறத சொல்றாரு. வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஒரு எலி சீருமோ, பெரிய மலையை ஒரு சிறகினால் துன்புற அசைக்குமோ, வஜ்ர தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ. இப்போ செடி இருக்கு, நம்ம போய் ஏதாவது கலர்னா கொஞ்சம் புழு வந்து போய் துடிக்கும். நம்ம சும்மா கிளறும் போதே அது துடிக்குது, அதை வெயில்ல போட்டா இன்னும் துடிக்கும். ஒரு நெருப்பு பக்கத்துல போனா அது எப்படி இருக்கும்? ஆனா வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றும், அது போய் பற்றி இருக்குமா? வானை மான் தாவுமான, மான் வந்து புலி சிங்கம் சிறுத்தை வந்ததுன்னா சும்மா தாவி போகும், ஆனா வானத்தை தாவ முடியுமா மானால? இதெல்லாம் எதுவுமே முடியாது இல்லையா? வன்பெரு நெருப்பினை, பெரிய மலையை ஒரு சிறகினால் துன்புற அசைக்குமா, போய் அதோட சிறகால பெரிய மலையை அசைக்குமா? இதெல்லாம் எதுவுமே நடக்காது இல்லையா? அந்த மாதிரி நடக்காது. அதே போல் அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு, அந்த அடியரோட தார முடியில வச்சுன்னு இருக்கவங்களுக்கு அவலம் உருமா, காமம் வெகுளி உருமா, மன தர்ப்பம் விகற்பம் உருமா? இது எதுவுமே வராது. அப்போ இதெல்லாம் வராது, எல்லாம் ஓகே. எல்லாம் ஐயா வந்து பக்தி செஞ்சுட்டார், நான் முடிக்க போறேன், அதனால அப்படியே சடனா வரேன். எல்லாம் பக்தி செஞ்சாரு, இவ்வளவு வேண்டுதல் இறைவன்ட்ட வச்சாரு, எல்லாம் பண்ணிட்டார். இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, 5ஆம் திருமுறை படிக்கவே வேண்டாம், அதுல எல்லா சமய தெய்வங்கள் பாடலாம் இருக்கு, அதுல வேண்டாம். இந்த பாடல்ல பெருமான் மரணமிலா பெருவாழ்வு பத்தி சொல்றார். 5ஆம் திருமுறையில சமய தெய்வ பாடல்கள்ல சொல்றார். இதுக்கு அர்த்தம் என்ன? பிரம்மன் இனி என்னை பிறப்பிக்க வல்லனோ, பேய்ச்சிறையில் இன்னும் ஒரு கால் பின்பட்டு நிற்குமோ, முன்பட்ட குட்டில் பெருந்துயர் மறந்து விடுமோ, இரவு நிறமுடைய இயமன் இனி என்னை கனவிலும் இறப்பிக்க எண்ணம் உருமோ. என்ன சாவடிக்க நினைச்சிடுவானா இயமன்? எப்படி பெருமான் எவ்வளவு ஒரு வேகமா எப்படி சொல்றாரு பாருங்க. அது இதெல்லாம் முடியுமா அவனால? கரவு பெரு வினை வந்து நலியுமோ, அதனை ஒரு காசுக்கும் மதியேன், எல்லாம் கற்றவர்கள் பற்றும் நின் திரு அருளை யானும் கலந்திட பெற்று நின்றேன் அப்படின்னு எழுறார். இதுக்கு என்னங்க அர்த்தம்? பிரம்மன் இனி என்னை பிறப்பிக்க வல்லனோ, செத்தாதானே அடுத்த பிறவி, நான் சாகவே போறது இல்லையே, பிரம்மன் இனிமே என்ன? இப்ப பிரம்மன் ஒருத்த இருக்கானா? அது இருக்கானா இல்லையாங்கிறது வேற ஒரு விசாரம். ஆனா படைப்பு தொழிலை செய்யறது யாரு? பிரம்மன் வச்சிருக்கோம். அப்ப பிரம்மன் இனி என்னை பிறப்பிக்க வல்லனோ, நான் சாகவே போறது இல்லையே, அப்புறம் தானே பிரம்மன் என்ன பிறப்பிக்கணும், நான் சாகவே போறது இல்லை. அப்போ இந்த பிரம்மனை எப்படி மிரட்டுறாருன்னா, முருகன் வந்து உள்ள பிரம்மன் வரும்போது பிரணவத்துக்கு பொருள் சொல்லிட்டு போன்னு கேட்கிறாரா, இவருக்கு தெரியல. என்ன பண்றாரா, குட்டி ஒரு தலையை கிள்ளிட்டு ஜெயில போட்டுடுறாராம். அத பெருமான் இங்க எவ்வளவு அழகா விவரிக்கிறார் தெரியுமா? பெருமானோட பாடல்கள் ரசித்து படிச்சா அவ்வளவு நல்லா இருக்கும். இன்னும் ஒரு கால் பின்பட்டு நிற்குமோ, பேய்ச்சிறையில், பிரம்மன் சிறையில இருந்ததை சொல்றார், பேய்ச்சிறையில் இன்னும் ஒரு கால் பின்பட்டு நிற்குமோ, முன்பட்ட குட்டில் பெரும் துயர் மறந்து விடுமோ. அதெல்லாம் வாங்கினிய உனக்கு, அதெல்லாம் மறந்துடுச்சான்னு கேட்கிறார். அடுத்தது யமனை பார்த்து கேட்கிறாரு, இரவு நிறமுடைய இயமன், இரவு நிறம் கருப்பு நிறம், கண்ணங்கரையில் இருப்பானா அந்த யமன், இரவு நிறமுடைய இயமன் இனி என்னை கனவிலும் இறப்பிக்க எண்ணம் உருமோ. எண்ணுரான், இந்த வார்த்தையோட உறுதியை பார்க்கணும். எண்ணுரான் உதை உண்டு சிதை உண்ட தன் உடல் இருந்த வடு எண்ணுரானோ. அப்படியே மார்கண்டேயன் கதைக்கு போகணும். மார்கண்டேயன் வந்து 16 வயசு, அவனோட காலம் முடிஞ்சிச்சுன்னு பாசக்கயிறை எடுத்துக்கிட்டு வராரு சிவபெருமான். மார்கண்டேயன் போய் சிவனை இழுத்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. இவர் வீசுற பாசக்கயிறு வந்து போய் சிவன் மேலையும் சேர்ந்து விழுது. எட்டி உதைக்கிறாராம் சிவன். அந்த எட்டி உதைச்ச வடு அவனுக்கு மறந்து போச்சா? அவனால வந்து என்னோட உயிரை எடுக்க முடியுமா? இரவு நிறம் உடைய இயமன் இனி என்னை கனவிலும் இறப்பிக்க எண்ணம் உருமோ. இதெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு இறப்பு கிடையாது, இறப்பு இருந்தாதானே பிறப்பு, மரணமிலா பெருவாழ்வு. இது எப்போ நடந்தது? பெருமான் 12 வயசுல தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. 25 வயசு கிட்ட பெருமான் இதை சொல்லும் அளவுக்கு தவத்துல ஆற்றல் வந்துடுச்சு. ஏன்னா இங்க சென்னையில இருக்கும் போதே நிறைய சித்தெல்லாம் பெருமான் செய்ததா நம்ம வரலாறுல பாக்குறோம். அப்போ இந்த அளவுக்கு வந்து சாலையில தான் அவருக்கு முற்று பெற்றது. கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் அவர்கள் சாலையில அடைஞ்சாங்க. ஆனாலும் சென்னையில இருக்கும் போதே இந்த தெய்வமணி மாலை பாடல் எழுதும் போதே பெருமானுக்கு இந்த மரணமிலா பெருவாழ்வு அடையக்கூடிய நிலை வந்துட்டாரு. எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிறது, இனிமேலும்
9 வயதில் பெருமான் இதை எழுதினாருங்கிறத கருத்தை மாற்றிக்கொண்டு இந்த பாடல்களை முழுமையா படிச்சு எல்லாரும் இன்புற்று இருக்கணும் வேண்டிக்கிறேன். நன்றி, வந்தனம். இதுல இன்னும் ஒரு 2 பாடல், முக்கியமான பாடல் இருக்கு. இறைவனை வணங்குறவங்க வணங்காதவங்க அதையும் போய் பாருங்க. வணங்குறவங்களோட சிறப்பு என்ன, வணங்காதவனோட தாழ்வு என்னன்னு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. எல்லாரும் படிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வந்தனம். ராமலிங்க அவை.